ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர்ல KH-47M2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனுடைய ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இதுதான் முதல்ல ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தி நடத்தும் தாக்குதல். ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல ரஷ்யா தான் உலகின் தலை சிறந்த நாடு. அதற்கு பிறகு சீனாவும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல முன்னேறி வர்றாங்க. உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்ய பல ப்ராஜெக்ட்களை முன்னெடுத்து வர்றாங்க. இந்தியாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்குதா? இந்தியா என்ன மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க? ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியாவுடைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல ரஷ்யா தான் உலகின் தலை சிறந்த நாடு. ரஷ்யாவிடம் அவன்கார்ட் ICBM ஹைப்பர்சானிக் கிளைட் மிசைல், கின்சல் ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் திசர்கான் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் போன்ற 3 அதிநவீன ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. இது போன்ற மிசைல்கள் அமெரிக்காவிடம் கூட கிடையாது. அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகள் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல மிகவும் பின்தங்கி இருக்காங்க. ரஷ்யாவிற்கு அடுத்து சீனாவும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டிருக்காங்க. சைனாவிடம் DF-17 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கு. இந்த மிசைல சைனா எப்படி டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, DF-16B அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல DF-ZF அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை இணைத்து பயன்படுத்துறாங்க. அதாவது சைனா DF-16B அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல கன்வென்ஷனல் வார்ஹெட் இல்லனா MIRV பேலோட பயன்படுத்துறதுக்கு பதிலா DF-ZF அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை பயன்படுத்துறாங்க. இந்த மிசைல சைனா இதுவரைக்கும் 9 தடவைக்கு மேல வெற்றிகரமா சோதனை பண்ணிட்டாங்க. 2019 வருடம் இந்த DF-17 மிசைல தங்களோட படையில் இணைச்சிருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறது மாக் 5, அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துல செல்றதுனாலையும் அதிகமான மனூவரபிலிட்டி இந்த மிசைல்கள்ல இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இடைமறிக்க முடியாது. ஹைப்பர்சானிக் மிசைல்களை ட்ராக் செய்யணும் அப்படின்னா ஸ்பேஸ் பேஸ் சென்சர்கள் மற்றும் ஓவர் த ஹரைசன் ரடார்கள் தேவைப்படும். இது போன்ற தொழில்நுட்பங்கள் வெகு சில நாடுகளிடம் மட்டுமே இருக்கு. உலகில் உள்ள பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகளை பண்ணி வர்றாங்க. அந்த வகையில இந்தியாவுடைய 5 முக்கியமான ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்ட்களை பத்தி பார்க்கலாம். இந்தியா பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல உருவாக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த மிசைல இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவின் NPO மெசினோஸ்டோனியா அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து உருவாக்கி வர்றாங்க. பிரம்மோஸ் 2 மிசைல 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைத்து வர்றாங்க. பிரம்மோஸ் 2 மிசைலால அதிகபட்சமா மாக் 8, அதாவது 9800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்யற மாதிரி வடிவமைத்து வர்றாங்க. இந்த பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்ல ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவின் திசர்கான் மிசைல் தொழில்நுட்பத்தை தான் பிரம்மோஸ் 2 மிசைலையும் பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் 2 மிசைல 2017 வருடமே டெவலப் செய்து முடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா சில காரணங்களால் இந்த ப்ராஜெக்ட் காலதாமதமாகி வருது. 2025 இருந்து 2028க்குள்ள இந்த பிரம்மோஸ் 2 மிசைல டெவலப் செய்து முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து DRDO ருத்ரம் 3 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் ஏரோ பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மிசைல் 6 மீட்டர் நீளமும் 0.5 மீட்டர் டயமீட்டரும் கொண்ட மிசைல். இந்த மிசைல் 1.6
3.6 டன் எடை கொண்ட மிசைல். இந்த ருத்ரம் 3 மிசைல் மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. ருத்ரம் 3 மிசைல் 500 முதல் 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. ருத்ரம் 3 மிசைல் பிரத்யேகமா எதற்காக உருவாக்கப்பட்டு வருது அப்படின்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் போன்ற முக்கியமான இலக்குகளை தாக்குறதுக்கு இந்த மிசைல இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 3 மிசைல் ரஷ்யாவின் கின்சல் ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் போன்ற மிசைல். ருத்ரம் 3 மிசைல Su-30 MKI போர் விமானத்துல முதல்ல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல் பற்றியான தகவல்களை இந்தியா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. மூன்றாவதா இந்தியா 2019 மற்றும் 2020 வருடத்துல HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த HSTDV வெஹிக்கிள எதற்காக இந்தியா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா ஒரு டியூவல் கேப்பபிள் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல உருவாக்குறதுக்காக DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த HSTDV வெஹிக்கிள் சோதனையில இந்தியா உருவாக்கிய கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த HSTDV வெஹிக்கிள இந்தியா எப்படி சோதனை பண்ணாங்க அப்படின்னா அக்னி 1 போன்ற பாலிஸ்டிக் மிசைல்ல ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள லோட் செய்து லான்ச் செஞ்சாங்க. அக்னி 1 பாலிஸ்டிக் மிசைல் 30 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சதும் மிசைல்ல இருந்து இந்த HSTDV வெஹிக்கிள் பிரிந்து மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செஞ்சிருக்கு. அதாவது ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல இந்தியா உருவாக்கிய HSTDV வெஹிக்கிள் டிராவல் ஆயிருக்கு. இந்த சோதனையின் போது DRDO உருவாக்கிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் 20 செகண்ட் இயக்கப்பட்டிருக்கு. இந்த 20 செகண்ட்ல மாக் 6 வேகத்தை எட்டி இருக்கு. ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்த சோதனை ஒரு முக்கியமான வெற்றியா பார்க்கப்படுது. இதன் மூலமா வரும் காலங்கள்ல இந்தியாவால ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்க முடியும். நான்காவதா இந்தியா அக்டோபர் 2020ல ஷௌர்யா அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல தங்களோட படையில் இணைத்தாங்க. இதன் மூலமா ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு பிறகு ஹைப்பர்சானிக் மிசைல்களை தங்களோட படையில் இணைக்கும் மூன்றாவது நாடா இந்தியா உருவெடுத்திருக்காங்க. இந்த மிசைல இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லையில பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இந்தியா தங்களோட படையில் இணைத்தாங்க. இந்த மிசைல பாகிஸ்தான் எல்லை மற்றும் சீன எல்லையில இந்தியா அதிக அளவுல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைல். அதனால மிசைல்களை எளிதா ஸ்டோர் செய்து வைக்க முடியும். ஷோரியா மிசைல்னால 200 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஷோரியா மிசைல்ல கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார் ஹெட்களை பயன்படுத்த முடியும். ஷோரியா மிசைல்னால 700 முதல் 1900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ஷோரியா மிசைல்னால மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது 9200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். சாகரிகா K-15 அப்படிங்கிற சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட லேண்ட் வெர்ஷன் தான் ஷோரியா மிசைல் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஷோரியா மிசைல ஹைப்பர்சானிக் மிசைல் கேட்டகரியில எதற்காக இணைக்கிறாங்க அப்படின்னா இந்த மிசைலோட சூடோ பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரி காரணமா. ஷோரியா மிசைல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா லான்ச் செய்தவுடன் 50 கிலோமீட்டர் தூரம் உயரம் வரைக்கும் இந்த மிசைல் பறக்கும். அதற்கு பிறகு ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் எப்படி டிராவல் ஆகுமோ அதே போன்ற ட்ராஜெக்டரியில டிராவல் ஆகி இலக்கை சென்று தாக்குது. இந்த மிசைல்னால இலக்குல இருந்து 20 முதல் 30 மீட்டர் தூரத்துல மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். கிட்டத்தட்ட 1 டன் கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து செல்றதுனால இந்த மிசைல்கள்னால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து ஐந்தாவதா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள மேக் 1 கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள உருவாக்குறதுக்கு இந்திய அரசாங்கம்
20% நிதியுதவி செய்யும். இதன் மூலமா அதிகமான தனியார் நிறுவனங்கள் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்க முன் வருவாங்க அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்கிறாங்க. இப்போதைய நிலையில் HTNP அப்படிங்கிற ஒரே ஒரு தனியார் நிறுவனம் மட்டுமே ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை இந்தியாவில் டெவலப் செய்து வர்றாங்க. அந்த நிறுவனம் HGV-202F அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்கி வர்றாங்க. இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் 1.5 டன் எடை கொண்டதா உருவாக்கப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 5500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை சென்று தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல்கள் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் செய்யும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மாக் 20 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்யும் வகையில வடிவமைக்கப்படுது. அதாவது இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 24,500 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அக்னி 5 போன்ற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ல MIRV வார்ஹெட்டுகளுக்கு பதிலா இந்த கிளைட் வெஹிக்கிள் இணைக்கப்படும். மிசைல் 60 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணதும் மிசைல்ல இருந்து இந்த கிளைட் வெஹிக்கிள் பிரிந்து இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கும். இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ல எந்த ஒரு இன்ஜினும் கிடையாது. அதற்கு பதிலா ஏரோடைனமிக் போர்சஸ் பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல இலக்கை சென்று தாக்கும். இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவிற்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட மார்க்அப் மாடல HTNP நிறுவனம் ஏரோ இந்தியா 2021ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. கூடிய விரைவில் இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை சோதனை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியாவுடைய வளர்ச்சி. வரும் காலங்கள்ல இந்தியா இதை விட அதிகமான உயரங்களை ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல தொடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்தியா இன்னும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.